ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அமேசான்லேருந்து டிஜிடெக் ரிங் லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டும் இருக்குது, ஒரு மினி ஸ்டாண்டும் இருக்குது. இதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டைல் வித் விஜய். நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிடெக் பிராண்டில் இருந்து ரிங் லைட்டும் ஒரு 5 ஃபீட் ஸ்டாண்டு அண்ட் ஒன் மினி ஸ்டாண்டும் வந்து இதில் காம்போவாக வருது. இதோட ப்ரைஸ் என்ன, இந்த பாக்ஸில் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிங் லைட் கிடைக்குது வித் வந்து லைட் செட்டிங் கண்ட்ரோல்ஸோடு கிடைக்குது. இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரிங் லைட் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் மவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. மினி ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. நம்மளோட பெரிய ட்ரைபாட் லைட் ஸ்டாண்டோட இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஹெவி பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 kg வரைக்கும் வந்து வெயிட் வந்து ஹோல்ட் பண்ணும், அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அட்ஜஸ்டபிள் மவுண்ட் ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் மவுண்ட் ஒன்று இருக்குது, ஸ்டாண்ட் வந்து 5 ஃபீட் வரைக்கும் இருக்கும், ரிங் லைட் வந்து ரொட்டேட்டபுளாக இருக்கும். நம்ம வந்து நமக்கு எந்த டிகிரி எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் ரிங் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினி ட்ரைபாட் ஒன்று இருக்கும், பெரிய ட்ரைபாட் வந்து ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் ட்ரைபாட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரிங் லைட் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்த பெரிய ட்ரைபாட் 5 ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரைபாடு. இதுதான் நம்ம ரிங் லைட் பாக்ஸு. ஸோ ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு ஜான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு கரெக்டான அளவு தெரியல, அவ்வளோ இருக்குது. இது வந்து யூசர் மேனுவல் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரிங் லைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து மோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வார்ம் டோனும் இருக்குது, பிரைட் டோனும் இருக்குது, நியூட்ரல் டோனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஸ்விட்சு, அண்ட் தென் அது வந்து மோட் மாத்திர ஸ்விட்சு. மேலே ப்ளஸ் வந்து நமக்கு பிரைட்னஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் மைனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அடாப்டர் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம சார்ஜிங் ஹெட்லேயோ இல்லை பவர் பேங்க்லேயோ லேப்டாப்ஸில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஹெட்டு. ஸோ நம்ம ரிங் லைட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒரு ட்ராபேக், ஒரு மைனஸ் எனக்கு என்னவா தோணுச்சு அப்படின்னா, இதில் இருக்க அந்த மொபைல் மவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிங் லைட் கூட மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிங் லைட் வேண்டாம், நான் வெறும் மொபைல் மட்டும் வச்சு தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரிங் லைட் இல்லாமல் அந்த மவுண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி ட்ரைபாட் சொன்னேன் இல்லையா, அது இது வந்து ஒரு 1 ஃபீட் வரைக்கும் இருக்கும். இது வந்து இந்த டேபிளில் ஷூட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து அந்த ரிங் லைட்டில் வச்சு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிங் லைட் ஹெட்டில். ஸோ இதுக்கு இந்த பெரிய ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இதை வந்து 5 ஃபீட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வேறு எந்த வீடியோஸ்லாம் வேணும்னாலும் இதில் இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார்